தமிழ்நாட்டோட அரசியல் இன்னும் சொல்ல போனால் கேவலமாக படுபாதாளமான சூழ்நிலைக்கு சாக்கடைக்கு கீழேயே போயிட்டு சாக்கடை விட கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே தான் சண்டை இருந்துச்சு. குடும்பத்துலேருந்து எல்லா அரசியல்வாதியும் வந்திருக்கிறாங்க. அது குடும்ப சண்டை மாதிரியே போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. குடும்ப சண்டையை விட நீங்கள் சொல்கிற மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள், அவதூறாக பேசிக்கிறது போகிறது வரதெல்லாம் ஒரு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாதது தான். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரி தான் ரொம்ப கீழ்த்தனமாக கூட வந்து பேசுகிறாங்க 2 பேரும். பொதுவாகவே அரசியலுங்கிறது அந்த காலத்திலே ஒரு செய்தி சுட்டு இருந்த அரசியலுங்கிறது ஒரு சாக்கடைன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு கண்ணதாசன். அதனால இப்போ அது மாதிரி அது சாக்கடையில் அங்கே போனால் சாக்கடை மிதிச்சா நாரும் அப்படின்ட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. உங்க பேர் ஐயா? பேர் கண்ணன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு விதமான பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பல சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தாலுமே வெறுப்பு அரசியல் அப்படின்றது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறது அப்படின்றது காலகாலமாக இருந்தாலுமே இப்போ அது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நார்மல் பீப்புளாக அது பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? பொதுவாக அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே தான் சண்டை இருந்துச்சு. குடும்பத்துலேருந்து எல்லா அரசியல்வாதியும் வந்திருக்கிறாங்க. அது குடும்ப சண்டை மாதிரியே போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. குடும்ப சண்டையை விட நீங்கள் சொல்கிற மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள், அவதூறாக பேசிக்கிறது போகிறது வரதெல்லாம் ஒரு சுத்தமாக நாகரிக எல்லைக்கு அப்பாற்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணி விட்றாங்க, பொது ஜனங்களுக்கு போய் சேருது. பொதுவாகவே அரசியலுங்கிறது அந்த காலத்திலே ஒரு செய்தி சுட்டு இருந்த அரசியலுங்கிறது ஒரு சாக்கடைன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு கண்ணதாசன். அதனால் இப்போ அது மாதிரி அது சாக்கடையில் அங்கே போனால் சாக்கடை மிதிச்சா நாரும் அப்படின்ட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. திருத்த முடியாது. நம்ம போய் எந்த அரசியல் எல்லாம் கேட்டால் அவங்க தலைவர்களுங்கிறாங்க. தலைவர்களை போய் நம்மள மாதிரி ஆளுங்களையும் சாதாரண பண்ணிங்க நீங்கள் என்ன மீடியா ஓரளவு தான் பண்ண முடியும். எங்களை மாதிரி அனுப்பி சொல்கிற செய்தி இல்லைன்னா ஆள் வச்சு அடித்தாலும் அடிப்பாங்க. அது மாதிரி இருக்குது சூழ்நிலை. இந்த 3 மொழின்னு வர்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்ங்கிறது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும் மக்களுக்கு. அந்த லாங்குவேஜ்லேருந்து கண்டிப்பாக வாழ்க்கை ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு அண்ணாமலை சொன்ன மாதிரி இருக்கப்பட்டவனும் படிக்கிறான், இல்லாதவனும் படிக்கிறான். அவன் 3 மொழியே 2 மொழியும் படிக்கிறான். இல்லாதவனும் கஷ்டப்படுறேன். இப்போ நான்லாம் மிடில் கிளாஸ் வரைக்கும்னா என்னோடய குழந்தை படிக்க கொஞ்சம் நாங்கள் சிரமப்படுறோம். இப்போ ஒரு 3 மொழி கற்றுக்கணுன்றதுக்காக கொண்டு போகிறோம். அப்போ பணம் கட்ட முடியல. அப்போ என்ன ஒன்றுனா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாதது தான். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரி தான் ரொம்ப கீழ்த்தனமாக கூட வந்து பேசுகிறாங்க 2 பேரும். அதாவது ஒரு பொது பேச்சை விட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை போயிட்டு வந்து தூண்டுது. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது தானே. உங்களுடைய பாயிண்ட்டை நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா ஆப்போசிட்டாக அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. அதை விட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃபு, அவங்களுடைய பாடி ஷேமிங் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாது தான். இப்போ பேசுகிறவங்ககிட்ட நாகரிகம் கம்மியாக இருக்குது. அவங்க பர்சனல் லைஃப்லாம் ஃபுல்லாக அதை பற்றி பேசக்கூடாது. பொது வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதுதான். ஏன்னா பர்சனல் லைஃப் ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடியும் போய் நம்ம போனோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது அவங்க பொது வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள பற்றி நம்ம பேச முடியும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் நாகரிகம் இல்லாமல் ஏதோ ஒரு ஆசை, பதவி ஆசையோ இல்லை பண ஆசையோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பழி சொல்கிறாங்க, நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க. அதனால் அரசியல் வெறுப்பு. ஆனால் அவங்க தான் நம்மளை ஆள்றதுக்காக மக்களுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக மேலே கீழே இறங்கி வந்துருக்குறாங்க கிரகத்திலேருந்து. இந்த மாதிரி தலையெழுத்து இதெல்லாம் தலையெழுத்து கேட்டுட்டு போகணும். தமிழ்நாட்டோட தலையெழுத்து அரசியலில் மிகப்பெரிய பண்பட்ட அரசியலாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. தேசிய அளவுலலாம் மிகப்பெரிய உலக அளவுலாம் பேசப்பட்ட நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் இன்னும் சொல்ல போனால் கேவலமாக படுபாதாளமான சூழ்நிலைக்கு சாக்கடைக்கு கீழேயே போயிட்டு சாக்கடை விட கீழே போயிடுச்சு. யார் இதில் ரொம்ப மோசமாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அதெல்லாம் நீங்கள் இண்டிபெண்ட்லாம் பண்ண வேண்டாம். எல்லா பேரும் டோட்டலி ரிமோஸ்ட் எல்லாம் ஓகே பண்ணுறதா இருக்கட்டும். எல்லா பேரும் பேசத்தான் செய்கிறாங்க. ஒருத்தவங்க திட்டிக்கிறாங்க. அது நாகரிகம் இல்லாத. ஆனால் இவங்க தான் நம்மளை ஆள போகிறாங்க, அதுக்காக தான் மக்களுக்காக தான் அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒப்பீனியன் என்னவா இருக்குது? ஆக்சுவலாக ஒன்று இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 50 வருஷம் எல்லா பேரும் மக்களும் பார்த்தாங்க. இனி அடுத்து விஜய் வர வேறு எந்த கட்சி வருது என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் மாற்று கட்சி வந்தால் நல்லது. ஏன்னா விஜயகாந்த் எதிர்பார்த்து விஜயகாந்த் வர முடியல. அடுத்த கட்சி வரணும் கண்டிப்பாக. அதுதாங்க. அதாவது அந்த மாதிரி பேசி அவங்களுடைய கட்சி பேரை அவங்களே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா மக்கள் இது சில பேர் வந்து பார்ப்பாங்க,
ஒன்று நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள போயிட்டு தேவையில்லாமல் பேசுறது, அவங்களோட பர்சனல் லைஃப்பை தோண்டி எடுத்து பேசுறதுலாம் எதுக்கு? ஆனால் இது மக்களுக்காக மக்களோட பிரச்சனையை தான் பேசுகிறோன்னு வந்து ஒவ்வொருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் ஆனால் இவங்க தான் மக்களை ஆள போகிறாங்க அப்படின்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் மக்களை ஆள்றதுக்கு தகுதியானவங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஒரு இடத்துல, அதாவது ஒரு பொது இடத்துல பேசும்போதும் ரொம்ப பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேசுனீங்கன்னா ஓகே. அதை விட்டு நீங்கள் தேவையில்லாமல் பேசி உங்கள் பேரையும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணிட்டு உங்களோட கட்சி பேரையும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும். உங்களோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சாலே ஆப்போசிட் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசியலில் யாரோட பேச்சு வந்து வெறுப்பு பேச்சாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாரும் தான் மைக்கு கச்சா எல்லாரும் தான் பேசினுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சார் கூட ரொம்ப பர்சனலாக பேசுகிறாரு. எல்லாரும் தாங்க, யாருன்னெலாம் நம்ம ஓப்பனாக சொல்ல சான்ஸ் இல்லை. ஏன்னா மைக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேசி அதை வந்து மூவ் பண்ணுறாரு. மிச்ச பேர்லாம் எல்லாரும் பேசின்னு தான் இருக்கிறாங்க. மைக்கு கிடச்சா போதும், குச்சியை கண்ட மேனிக்கு அடித்து தள்ள வேண்டியது தான். ஆள் என்னெல்லாம் பார்க்குறது அவ்வளோதான். மக்களுக்காகலாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க கட்சி சூழ்நிலத்துக்காக அவங்க கட்சியில் பெரிய ஆள் ஆகணும், அதுக்காக பேசுகிறாங்க. அவரை பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க முந்திக்கு போகிற மாதிரி முன்னாடி போகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் இப்போது நாகரிக அரசியல் கிடையாது. இப்போ நடக்குது எல்லாம் சீக்கிரமாக முன்னேறணும், சீக்கிரமாக நாட்டை பிடிக்கணும், அதுதான் பார்க்குறாங்க. தவிர யாரும் மக்கள் மேலே அக்கறைலாம் இல்லை. யார் வந்து இந்த வெறுப்பு அரசியல் அதிகமாக பண்ணுறாங்கன்னு தோணுது நம்ம ஜெனரலாக பார்க்கணுமா? இருக்காங்கம்மா, அது நம்ம பேர் சொல்ல முடியாது. மக்களுக்கே தெரியும். இப்போ ஒவ்வொருத்தவங்க பேட்டி கொடுக்குறப்போ சொல்கிறாங்க, நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதுமாதிரி மக்களுக்கே தெரியும். நம்ம குறிப்பாக இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இருக்காங்க, பிஜேபிலையும் இருக்காங்க, அதேமாதிரி திமுகலையும் இருக்காங்க. எல்லாம் கிடச்சின்னா அவங்க அந்த டைமில் என்ன பேசணுமோ அது தெரிய மாட்டேங்குது, பேசிடுறாங்க. இந்த 2026 வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க இவ்வளோதான் பேசிக்கிட்டாலுமே மக்களாக நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அடுத்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும் அப்படின்னு. அது என்ன மாதிரி எதிர்பார்ப்பாக இருக்குது? மக்களோட எண்ணங்கள் என்ன, அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். செயல் வடிவம் வராது. ஒன்று இவங்க, ஒன்று அவங்க. இதில் வந்து பணம் தான் தீர்மானிக்கும். பணம் தீர்மானிக்குதா இல்லையா, மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். அவங்க என்ன நினைக்கிறாங்களா, இல்லை பணம் என்ன நினைக்குதா, இதுதான். ஜனங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜனங்க கையில் எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபேக்ட். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் மேக்ஸிமம் மக்களுக்கு அடிப்படை தேவை என்னென்னது, கல்வி, தண்ணி, வேலை வாய்ப்பு, அது கண்டிப்பாக 3 கொடுத்தால போதும். இந்த 3 இருந்தால் போதும். ஓகேண்ணா, நன்றிண்ணா. கண்டிப்பாக இருக்கணும்மா, வேணும்மா. கண்டிப்பாக இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி நாட்டை ஆளுது. ஒரு முன்னேற்பாடும் கிடையாது, முன்னேற்றமே கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு மாற்று அரசியல் வரணும். ஆனால் மக்களுக்காக ஆட்சி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க பின்னாடி அவங்க தொண்டர்களும் அவங்க சேர்ந்தவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். ஏன்னா தலைவர் மட்டும் நல்லவங்க இருந்தால் போதாது, கூட அவங்க சேர்ந்த கட்சி மினிஸ்டர்களோ இல்லை அவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். அப்போ தான் நாடு நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ.